பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். தூத்துக்குடியில அம்மா போட்டிருந்ததுனால ஒரு சின்ன பையன் 10 நாளா ஸ்கூல் போகாம லீவ் போட்டு வீட்டில் இருந்திருக்கான். அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பேர் வந்து கருப்பசாமி. அப்படி வீட்டில் இருந்த சிறுவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலை வந்து கோட்டருக்காக நடந்திருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு. அதுவும் டாஸ்மார்க்ல வந்து ஒரு டைமிங்லேருந்து டைமிங் வரைக்கும் அந்த சரக்கு அப்படிங்கிறது விற்பாங்க. பட் அது இல்லாமல் இந்த பிளாக்ல விற்கிறது அப்படிங்கிறது ஒரு கல்ச்சர் இருக்குல்ல. ஸோ அந்த கல்ச்சர்ல காலையிலே குடிக்க வந்தவங்க இந்த பையனை கோட்டருக்காக கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச போறது தான் இந்த வீடியோ. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். மேபி தூத்துக்குடியில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் ஓவராலாக என்ன நடந்திருக்கு, இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட்ஸ் இந்த விஷயத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. அங்கே இருக்கக்கூடிய நபர் தான் கார்த்திக் முருகன். அவங்க ஒரு பேர் அப்பா பேர் வந்து கார்த்திக் முருகன், கூட அம்மா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பசங்க 2 பேர். ஒரு பையன் பேர் வந்து மணிகண்டன், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னொரு பையன் பேர் வந்து கருப்பசாமி, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த கருப்பசாமிக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அம்மா வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து இந்த கருப்பசாமி வந்து லீவ் போட்டு வீட்டில் தான் இருந்திருக்கான். பட் அண்ணன் மணிகண்டன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கான். அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப்புட்டி தொழிற்சாலையில வேலை பார்க்கக்கூடியவங்க. காலையில ஆனா வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க, திரும்ப வர சாயங்காலம் ஆயிடும். அந்த இடப்பட்ட டைம்ல அந்த சிறுவனை யார் பார்த்துருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பாட்டி பக்கத்துல இருக்காங்க. அவங்க தான் வந்து அவனை பார்த்துக்கிறது எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் ஒரு 10 டேஸா ரொட்டீனா நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த டைம்ல தான் டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு அந்த சிறுவனோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, பையனுக்கு வந்து ரிமோட் சரியா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் டிவிக்கார வர சொல்லி ரிமோட்லாம் வாங்கி கொடுத்து டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிறுவன் வந்து கையில போன்லாம் வச்சிருந்திருக்கான். ஃபோன் பண்ணி பாட்டியை வர சொல்லியிருக்கான். எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் எல்லாமே ஒரு 8:30 மணிக்கு நடக்குது. வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பாட்டி வராங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறப்போ மணி 10. ஆனா வீட்டுல சிறுவன் இல்லை. ஸோ நம்ம பொதுவா ஒரு சின்ன பையன் காணா போறான், எல்லாரும் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னா பெருசா பயப்பட மாட்டோம்ல. பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பான், இல்லை அங்க விளையாட போயிருப்பான் அப்படின்னு. அதுவும் அம்மா போட்டு ஒரு 10 நாள் ஆச்சு, கொஞ்சம் நல்லா தான் இருந்தான் அப்படிங்கிறதுனால அந்த பாட்டி பக்கத்து வீட்டுல எல்லாம் தேடி இருக்காங்க. பட் அந்த சின்ன பையனை காணவே காணும். கொஞ்சம் நேரம் ஆக அந்த பாட்டிக்கு வந்து பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது கம்ப்ளைண்டா போகுது போலீஸ் ஸ்டேஷன். அந்த விஷயம் போயிடுச்சு. போலீஸ் வராங்க. இந்த சின்ன பையனை அவங்களும் பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டு சரி எங்க மிஸ்ஸிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனோட வீடு இருக்கிறதுல இருந்து 4 சைடுமே, அந்த வீட்டை ஒட்டி கிடையாது, பட் அந்த தெருவுலாம் இருக்குல்ல, அந்த பையனோட வீட்டுக்கு 4 பக்கத்துல இருந்துமே வர மாதிரி வழியெல்லாம் இருக்கு. அந்த வழியிலலாம் அங்கங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து சர்வேலன்ஸ் பண்ணி பாக்குறாங்க. இதுல அந்த பையன் வந்து வெளியில போயிருக்கானா, இல்ல யாராவது அவனை தூக்கிட்டு போயிருக்காங்களா, இல்ல ஏதாவது வாகனம் போயிருக்கா, கார் ஏதாவது போயிருக்கா கடத்திட்டு போற மாதிரி அப்படின்னு எல்லாத்தையுமே தேடி பாக்குறாங்க. அத மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய நபர்கள் வந்து அந்த ஏரியாக்குள்ள இல்லாத வேற ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் அந்த 8 to 10 மணிக்குள்ள அந்த தெருக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான். பட் இந்த பையன், இந்த சிறுவன் கருப்பசாமி சிறுவன் வந்து வெளியில யாரும் கூப்பிட்டு போல, அவனும் தனியா போல அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்குள்ளதான், அந்த தெருக்குள்ளதான் அவன் இருக்கணும், தெருவை தாண்டி வெளியில போல அப்படிங்கிறதுனால அந்த தெருக்குள்ளேயே தேடி பார்க்குறாங்க. பட் கிடைக்கவே இல்லை. நேற்று டிசம்பர் 10ஆம் தேதி காலையில 5 மணிக்கு அந்த சிறுவனோட டெட் பாடி வந்து பக்கத்து வீட்டு மாடி மேல இருக்கு. ஸோ தெரிய வருது, கண்டுபிடிக்கிறாங்க. அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறப்போ இந்த பையன் செத்து ரொம்ப நேரம் ஆச்சு, இப்ப சாகல, இவன் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே செத்து இருக்கலாம், அடாப்சி ரிப்போர்ட் வந்தா மட்டும்தான் மற்ற சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனை ஹாஸ்பிட்டல்ல காட்டுறப்போ அவனுக்கு வந்து உதட்டுல சின்னதா காயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து சில இடத்துல வந்து காயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான அடாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸோ என்ன நடந்திருக்கு, அவன் எப்போ கொல்ல செய்யப்பட்டான், இந்த விஷயம் எல்லாமே தெரியும். இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிறுவன் வீட்டில் இருந்தான்னு சொன்னல, அவன் வீட்டில் இருந்தப்போ கழுத்துல ஒரு 1.5 பவுன் செயின் போட்டிருக்கான். 1.5 பவுன் மதிப்புரிய ஒரு செயின் போட்டிருக்கான். கையில வந்து 1 கிராம்ல ஒரு ரிங் ஒன்று போட்டு இருந்திருக்கான். பட் இந்த டெட் பாடியை எடுக்கிறாங்கல்ல, தேடி ஒரு நாள் முழுக்க தேடிட்டு அந்த டெட் பாடியை எடுக்கிறாங்கல்ல, எடுக்கிறப்போ கையில அந்த ரிங்கும் இல்லை, கழுத்துல போட்டிருந்த செயினும் இல்லை. ஸோ இந்த செயினுக்காகவும் ரிங்குக்காகவும் தான்
அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெர்செப்ஷன்ல அந்த சந்தேகத்துல இந்த கேஸ் அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, வீட்டுல இருந்த சிறுவன், எல்லாருமே பக்கத்துல தெரிஞ்சவங்க, யாராவது வீட்டுக்குள்ளேயே இதை மாதிரி பண்ணாங்கன்னா அவன் கத்துவான், ஏதோ பண்ணுவான். அப்புறம் எப்படி யாரு செஞ்சிருப்பான், அதுவும் எல்லாம் சுத்தி தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ஒரு செயினுக்காக, ஒரு மோதிரத்துக்காக யாரு கொண்டிருப்பா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வருது. இதுல நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அந்த ஏரியாக்குள்ள சிசிடிவில வந்து நிறைய பேர் அந்த ஏரியாவுக்கு சம்பந்தம் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு போனாங்க அப்படின்னு போலீஸே பார்த்தாங்க அப்படின்னு. ஸோ அதை எடுத்து விசாரிக்கிறப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அந்த சிறுவன் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட்ல பிளாக்ல சரக்கு வித்துட்டு இருந்திருக்காங்க. இது வந்து அங்க ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதை வாங்குறதுக்கு தான் வேற ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இங்க வராங்க. நார்மலா டாஸ்மார்க் வந்து 12 மணிக்கு திறக்கும். பட் 12 மணிக்கு முன்னாடி 10 மணி, 8 மணி, காலையில 6 மணிலேருந்து குடிக்கக்கூடியவங்க, நைட்ல வாங்கி குடிக்கக்கூடியவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக பிளாக்ல விற்கக்கூடிய இடமும் நிறைய இருக்கு. நிறைய ஒயின் ஷாப்லேயே பக்கத்துல அப்படியே லைட்டா தள்ளி வச்சு விற்பாங்க, இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல விற்பாங்க, இல்ல சில பேர் வந்து வீட்டுல வாங்கியாந்து வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஏதாவது சந்துல விற்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சந்துல ஒரு வீட்டுல வந்து பிளாக்ல சரக்கு அப்படிங்கிறது கிடைச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். வீட்டில் இருந்த சிறுவன் அந்த ஏரியாக்குள்ள நிறைய பேர் வராங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துலயே வந்து பிளாக்ல சரக்கு விற்கிது. அவன் செயின் போட்டுருந்தான், கையில ரிங் போட்டுருந்தான், டெட் பாடியா மேல கிடக்கான். ஆனா அப்போ டெட் பாடி எடுக்கிறப்போ செயினையும் காணும், ரிங்கும் காணும். அப்படிங்கிறப்போ இதை ஓவராலா நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களால புரிஞ்சிக்க முடியும். சரக்குக்காக 90% வந்து சரக்குக்காக இந்த சிறுவன் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ இந்த விஷயத்துல போலீஸ் வந்து இப்போ அங்க ஒரு சஸ்பெக்டா இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை எடுத்து விசாரணை அப்படிங்கிறத ரொம்ப தனிப்பட்ட முறையில வெளியில தெரியாத மாதிரி இந்த விஷயத்த விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில தெரிய வரும், மேபி அந்த விசாரணையில போலீஸுக்கு இது என்ன நடந்திருக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி அடாப்சி ரிப்போர்ட்ல வந்து அந்த பையன் எப்படி கொலை செய்யப்பட்டான் அந்த விஷயங்கள்லாம் வந்துடும். ஆனா இதுல என்ன கேள்வி அப்படின்னா, போலீஸுக்கு சில விஷயம் தெரிய வரும்ல, இந்த பையன் உண்மையாலும் அங்க அந்த சரக்கு வாங்க வந்த நபர்கள் தான் அந்த செயின் எடுத்துட்டு போனா நம்ம வந்து சரக்கு வாங்கி குடிக்கலாம், இல்ல அடகு வைக்கலாம், இல்ல போதையில ஆல்ரெடி இருந்த நபர்கள் இந்த செயினை எடுத்துட்டு போனா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு சின்ன பையன் தானே இருக்கான் அப்படின்னு அந்த பையனை வந்து கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயம் வெளியில தெரிய வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்பா இத மாதிரி ஒரு கொலை நடக்குது அப்படின்னா போலீஸுக்கு வந்து உண்மை தெரிஞ்சா வெளியில சொல்லிடுவாங்களே அப்படின்னா சொல்லுவாங்க. பட் இந்த விஷயத்துல சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன் அப்படின்னா பிளாக்ல சரக்கு விற்கிறது அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம். கவர்மெண்ட் அதை செய்யக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம இல்ல டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களோட சப்போர்ட்டோட தான் ஒரு நபர் வந்து பிளாக்ல சரக்கு விற்க முடியும். பொலிட்டீஷியன் சப்போர்ட்டும் இருக்கும், டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி ஒரு நபர் அங்க பிளாக்ல சரக்கு வித்துட்டு இருந்தால் அந்த சரக்கு வாங்கி குடிக்க வந்த இல்ல குடிச்சிட்டு அங்கேருந்து போன யாரோ ஒருத்தவங்க தான் அந்த சின்ன பையனை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்தது அப்படின்னா அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கெட்ட பேரு, கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கெட்ட பேரு. அப்படிங்கிறதுனால அந்த பையனை வந்து கிட்டத்தட்ட எப்படி இந்த கேஸ் நமக்கு வெளியில தெரியாம போகும், இல்லைன்னா வந்து இன்னொரு மாதிரி முடியலாம். என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து இந்த செயினுக்காக இல்ல கையில போட்டு இந்த மோதிரத்துக்காக அங்க இருக்கக்கூடிய யாரோ கொண்டுட்டாங்க அப்படின்னு தெரிய வருமே தவிர அவன் வந்து அங்க சரக்கு வாங்க வந்தவன் தான் இல்ல அங்க குடிச்சிட்டு போனவன் தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து கடைசி வரைக்கும் வெளியில தெரியவே வராது. இதுல ஒன்னே ஒண்ணுதான் கேட்க வேண்டியது, இப்ப அந்த சிறுவன் இறந்து போயிட்டான்ல, அவன் உண்மையாலும் எதுக்காக கொலை செய்யப்பட்டான், அதாவது வேற ஏதாவது காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டானா இல்ல உண்மையாலுமே இந்த அங்க வந்து இந்த சரக்கை வாங்கி குடிக்க வந்தவங்க தான் கொலை செஞ்சாங்களா அப்படிங்கிற விஷயம் வெளியில வருமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்படி வெளியில வந்தது அப்படின்னா அங்க இத மாதிரி பிளாக்ல சரக்கு வித்தாங்கல்ல அவங்க மேலேயும் அதுக்கு துணையா சில பேர் நின்றுப்பாங்கல்ல. ஏன்னா சப்போர்ட் இல்லாம யாரோ ஒரு தெருவில் இருக்க ஒரு நபர் வந்து வாங்கி பிளாக்ல சரக்கு வித்துட முடியாது எவனா, ஏன்னா அவ்வளவு நெருக்கடி இருக்கும். ஒரு போலீஸுக்கு தெரியாம அங்க வந்து இத மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தெருவு அவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னா சைட்ல இருக்கவங்க எல்லாருமே ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, எங்க தெருவில் இதை மாதிரி விற்கிது, எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியல, கண்ட தெருவுலேருந்து கண்ட பையன் இங்க வந்துட்டு போறான் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. பட் அதை தாண்டி ஒருத்தவங்க ஸ்டாண்டர்டா நின்று இதை மாதிரி பிளாக்ல விற்கிறான் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் சப்போர்ட் இருக்கும். அப்படி போலீஸ் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா இல்ல பொலிட்டீஷியன் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த சிறுவன் எதற்காக கொலை செய்யப்பட்டான், யாரால கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வெளியில தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா வேற ஏதாவது காரணம் சொல்லிடுவாங்க, செயினுக்காக மட்டும்தான் பறிச்சான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செயினுக்காக தான் பறிச்சாங்க,
ஆனா அவன் ஏன் அங்க வந்தான்? அந்த பிளாக்ல சரக்கு வாங்கி குடிக்க தான் வந்தானா, இல்ல குடிச்சிட்டு போதையில போறப்ப இந்த விஷயத்த செஞ்சானா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வெளியில தெரியணும். பட் இந்த விஷயத்த வெளியில தெரிய விட மாட்டாங்க. நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.